ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கீதா விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது விலாக் தான். வெளியே போகிறோம். காலையில் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். எங்கே போகிறோன்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. காலையில் டிஃபனுக்கு முட்டை தோசையும் தண்ணி சட்னியும் தான் செய்யலான்ட்டு. தண்ணி சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும். அது வதங்கிறதுக்குள்ளே பக்கத்துலேயே தோசை சுட்டுறலான்ட்டு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நான் வதக்கிட்டு இருந்தேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் மாவு ஊற்றி ஒரு முட்டை உடச்சி ஊற்று, முட்டையை நல்லா மாவு பூரா கரைச்சி விட்டுட்டு அதுலேயே உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டேன். தோசை சூப்பர், கமகமன் தோசை வாசனை, சுடும்போதே முட்டை தோசை வாசனை மூக்க தொலைக்குது. அதுக்குள்ளே வதக்குனது ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அப்புறம் பொட்டுக்கல்ல போட்டு வதக்குனேன். அது எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். பொட்டுக்கல்லையும் போட்டு வதக்கி ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியது தான். மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச சட்னி எடுத்து போட்டு தாளிக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி. முட்டை தோசைக்கும் சட்னிக்கும் சூப்பராக இருந்தது. காலையில் டிஃபன் தோசையும் தண்ணி சட்னியும் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். வீட்லேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியே போகலாம் வாங்குமான்னு சொன்னான். சரி காலையில் எங்கே போகிறதுன்ட்டு சினிமாவுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கோம். கிளம்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு கிளம்பிட்டோம். காலை காட்சியை என்ன படம்னா கரை. வேக வேகமாக போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் எழுந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுமான்னா, ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் எதுவும் இல்லைன்ட்டு சரி மேகி பண்ணி கொடுமா அப்படின்னா, சரி அவனையே போய் மேகி வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு எனக்கு பால் வச்சு எனக்கு காஃபி போட்டுட்டு அவனுக்கு மேகி செஞ்சு கொடுத்தேன். மேகிக்குமே கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்புலாம் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி செஞ்சோம்னா மேகி இன்னும் டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். அவனுக்கு மேகி செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தான். காஃபியில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இதுதான் என்னுடைய ரொட்டீன் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.